நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி. நம்ம எல்லாருமே தமிழர் கட்சி. மத்த எல்லாரும் ஆந்திரா, தெலுங்கானா, ஹிந்திக்காரங்க கட்சியான்னு தெரியல. ஓகே. அந்த கட்சியில நானும் சில நாட்களாகவே நானும் சில நாட்கள் இல்ல, பல நாட்கள் ஒரு விஷயத்த இவர் திறம்பட பேசுவாரு, அதை கையாள்வாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்தோம். ரொம்ப நம்பிட்டு இருந்தோம், அவரை கண்காணிக்காத வரையும். இப்ப அவரை ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் விஷயம் தெரியுது, அவரோட விஷயங்கள் எல்லாமே. இந்த புருடான்னு சொல்லுவாங்க, புருடான்னா பொய் சொல்றது. அதுக்கு மிகவும் பொருத்தமான நபர் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் தான். ஏன்னா அவர் ஒரு வார்த்தையில என்னைக்குமே ஸ்டாப் பண்ணி நிக்க மாட்டார். ஒரு வாரம் ஒரு விஷயத்த பேசுவார், இன்னொரு வாரம் அதே விஷயத்த மாத்தி பேசுவார். அவருக்கு மறதி அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கான்னு கூட தெரியல. ஆனா அதையுமே வெளியே சொல்லிக்க மாட்டார். அவரை பத்தி அவர் தம்பியே நிறைய பேசியிருப்பாரு. இப்ப ஒன்னா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. சாட்டைன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரே கிளின்னு கிழிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைவரை. நீங்க வரும்போது ஒருத்தவங்களை பாத்தீங்களாமே அப்படின்னு ஆரம்பிச்சா, அங்க நடக்காத ஒரு விஷயத்த பெருசா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதை பத்தியே ஒன்னவர் பேசுவார் அவர். அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரோட தம்பி இப்ப சொல்லிட்டு ரொம்ப பாசமா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய தம்பியே அப்ப கிளின்னு கிழிச்சிருக்காரு. சரியா? இது எல்லாமே சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதேதான் சாட்டை அவர்களும் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அங்க உள்ள மக்கள், அங்க உள்ள நிர்வாகிகளுக்கெல்லாம் இருக்கிற விஷயம். நிர்வாகிகள் பாவம், நிர்வாகிகள் என்னைக்காவது நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சிடாதா, எம்பி சீட் கிடைச்சிடாதா அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிற காசை வச்சு நம்ம சமாளிச்சு ஓட்டிடுவோம் அப்படியே அப்படிங்கிற விஷயங்கள் வேற. ஆனா எப்படி ஒரு கட்சி வளரவே கூடாது, நம்ம மேலே வந்துடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியே அந்த கட்சியை அப்படியே ஸ்டேபிளாவே நிறுத்தியிருக்காரு. அது ஒரு பெரிய திறமை வேணும். அந்த திறமையை படைத்தவர் தான் சீமான் அவர்கள். அதாவது இந்த கட்சியே நம்ம மேலேயும் போயிடக்கூடாது, நம்ம கட்சியோட எவனையும் வளர்ந்தும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ளவர். அவர் மேல நல்ல மரியாதை இருந்துச்சு. ஆனா அது கடந்த சில வருடங்களா அதெல்லாம் தவிர்ப்படி ஆகிட்டு இருக்கு. அவருடைய பேச்சும் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவர் இதுக்கு கட்சி ஆரம்பிச்சது இருக்கு, தமிழக மக்களுக்கு திராவிட கட்சிகள் எதுவும் செய்யல, அதை நம்ம செய்யணும், அப்புறம் காங்கிரஸ் கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வந்தாரு. இப்ப சம்பந்தமே இல்லாம ரூட்டுக்கே வராத ஒருத்தரை பிடிச்சி அவரும் பேச்சை கேட்கறதே கிடையாது. நீ எதுக்கு அவரை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஆனா அவங்க அதையும் சட்டம் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பேச்சை அவரே பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேச என்ன அவசியம் இருக்கு? ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்தை நீ பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எலெக்ஷன் வரைக்கும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. அந்த 8% இன்னும் குறைய மட்டும் தான் செய்ய கூடாது. டிஎம்கே ஏதாவது எதிர்த்து பேசி ஏதாவது பண்ணா அங்க இருந்து ஓட்டு வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுவுமே வருமானு தெரியல. ஏன்னா சில விஷயங்கள்ல நம்பிக்கை மாறுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஹோப்பே இல்லாம போயிடும். இப்ப இதுதான் சீமான் அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு விஷயத்துல என்ன ஆறுனா அதே விஷயத்துல ஸ்ட்ராங்கா அது கொஞ்சம் சரியா போகலையோ போதும், அதை ஸ்ட்ராங்கா புடிச்சு போயிட்டே இருக்கணும். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல வந்திருக்காரு, அது ஏன்னு தெரியல. இது 2026 அவருக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம்.